இன்றைக்கும் அந்த சத்தியத்தை நம்ம கேட்க போகிறோம். சின்ன சத்தியம், ஆனா தேவனோட சத்தியம். அல்லேலூயா. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 30. The book of John chapter 3. The book of John chapter 3. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். சொல்லுங்க. அவர் நான் அவர் நான் அவர் நான். இது எவ்வளவு பேர் சொல்றாங்க? இந்த காலகட்டத்தில் எவ்வளவு ஜனங்கள் இந்த வார்த்தையை உச்சரிக்கிறாங்க? அவர் நான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் பெருகணும், அவர் அவருக்கு மேல போகணும்னு ஆசைப்படுற இந்த காலகட்டத்தில் நீயும் நானும் அவர் பெருகணும், நான் சிறகணும். அல்லேலூயா. அப்படி சொல்லும் போது இந்த உலக மனுஷன் சந்தோஷப்பட மாட்டாங்க, இயேசு சந்தோஷப்படுவார், பிசாசு துக்கப்படுவார். நம்ம எல்லாருமே இயேசுவை சந்தோஷப்படுத்தணும், பிசாசியை துக்கப்படுத்தணும். பிசாசியை பார்த்து பயப்பட கூடாது, அவளை துக்கப்படுத்த கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்கள் பிசாசி கொண்டு வரும்போது நீ இயேசுவை உயர்த்தும் போது அவன் தோற்று போவான். அவனை சாவடிக்கணும் நீ ட்ரை பண்ணாத, இயேசுவை உயர்த்தணும் ட்ரை பண்ணி அவன் தானாவே செத்து போவான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தப்பு பண்ணிடுறோம். பிசாசியை பார்த்து அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுக்கின்னு, அவங்ககிட்ட போய் கத்திக்கின்னு, பிரச்சனை பண்ணிக்கின்னு அவங்ககிட்டயே இருக்கிறோம். கர்த்தரை உயர்த்துறத மறந்துடுறோம். அப்ப பிரச்சனை எங்க போவோம்? நீ கர்த்தரை உயர்த்தி பார், தானாவே வெளியே போயிடுவான். ஏன்னா கர்த்தர் உயர்த்துற இடத்துல அவன் வர முடியாது. அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்த 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 அவர் பெருகணும் 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 சொல்ல சொல்ல இவன் சிறந்து போயிடுவான், இறந்து போயிடுவான். அதுதான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வேதத்துல இந்த வார்த்தை யார் சொல்லுதுன்னா யோவான் ஸ்நானகர். இந்த வார்த்தையை யோவான் ஸ்நானகர் சொல்லியிருக்கிறார். இயேசுக்கு முன்னாடியே பிறந்தவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் பெருகணும், நான் சிறுகணும். ஆனா யோவான் பெரியவர், 6 மாசம் பெரியவர் சொல்றாரு, அவர் பெருகணும், நான் சிறுகணும். நம்ம சொல்லிட முடியுமா? ஒரு நாள் சின்னனா கூட ஏய் அண்ணான்னு கூப்பிடு, என்ன கொஞ்சம் பைபிள் கொஞ்சம் அப்படி கத்துக்கு 4 மெசேஜ் சொன்னோன்னே நான் தான் கொஞ்சம் அப்படி பிஷப்னு ஒரு சின்ன ஒரு 4 வார்த்தை பக்கத்துல வந்துச்சுன்னா REV வந்துச்சுன்னா PAS வந்துச்சுன்னா இயேசுக்கு முன்னாடி பிறந்தவர் சொல்றாரு, அவர் பெருகணும், நான் சிறுகணும். சொல்லும்போது தேசம் அசைக்கப்படும், பிசாசு நிர்மூலமாவான், எல்லாருக்கும் விடுதலை பெறுவார்கள். இயேசு வருவார், ராஜா வருகிறார், ஓ ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நல்ல கனிதரா மரங்கள் எல்லாம் வெட்கொண்டு அக்கினியில் நல்ல கனிதரா மரங்கள் எல்லாம் வெட்கொண்டு அக்கினியில் சொல்லுங்க. ராஜா ராஜா ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் யார்? இந்த யோவான் யார்? இவர் தீர்க்கதரிசியா இல்ல மெஸ்ஸாயாவா இல்ல தூதரா? யார் இவர்? இவ்வளவு வைராகியமாக்குறாரு, இவ்வளவு பலனாக்குறாரு, ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு என்று ஒரு டவுட் வந்துட்டு இப்போ தூது அனுப்புறாங்க. 1ஆவது அதிகாரம் John chapter 1:19 இருந்து படிக்கலாம்.
19 இருந்து படிக்கலாம். எருசலேமில் இருந்து யூதர்கள் ஆசாரியர்களை லேவியர்களும் யோவானிடத்தில் அனுப்பி இவர் யார் என்று கேட்ட அப்பொழுது அவர் மறந்தலியாமல் அறிக்கையிட்டதுமின்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டார். அப்பொழுது அவர் பின்ன யார் நீ, எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் நான் அவன் அல்ல, நீ தீர்க்கதரிசியா கேட்டார்கள். அதற்கு அவர் நான் அவர் அல்ல. அவர் பின்னும் அவரை நோக்கி நீ யார், எங்களை அனுப்பியவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லணும். உண்மை குறித்து என்ன சொல்லுகிறது நான் சொல்லணுமா? அப்புறம் யோவான் சொல்றார் 23 அதற்கு அவர் கர்த்தருக்கு வழியை செம்மை பண்ணுங்கள் என்று எசேக்கியா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருந்தேன். அவர் ஒரு சத்தம். யோவான் தீர்க்கதரிசி இல்ல, தூதனும் அல்ல, கிறிஸ்துவும் அல்ல, நான் ஒரு சத்தம். நான் ஒரு சத்தம். I am a sound of Christ. இயேசுவின் சத்தம். இயேசு வருகிறார் என்று சொல்லுகிற சத்தம். இயேசு வருகிற வழிகளை ஆயத்தம் பண்ணுகிற சத்தம். சத்தம். இந்த சத்தம் தான் இன்னைக்கு கேட்க மாட்டேங்குது. இந்த சத்தம் தான் கேட்க மாட்டேங்குது. அநேக சத்தங்கள் கேட்குது. நீ நன்மை பெற்றுக் கொள்வாய், நீ வீடை கட்டிடுவாய், நீ கார் வாங்கிடுவாய், நீ 5 பவுன் தங்கம் வாங்கிடுவாய், நீ 100 பட்டுப்பட வாங்கிடுவாய். ஆனா ஒரு சத்தம் வர மாட்டேங்குது. நீ இயேசுவின் வழியை ஆயத்தம் பண்ண வேண்டுமே. இயேசு சீக்கிரம் வர போகிறாரே. நம்ம அந்த சத்தத்தை கேட்டு சந்தோஷமா இருக்கிறோம், நல்லதுதான். வீடு வேணும், கார் வேணும், துணி வேணும், நகை வேணும், எல்லாம் நம்மளுக்கு வேணும். ஆனா அந்த சத்தத்துக்கு மேல ஒரு சத்தம் உண்டு. என்ன சத்தம்? இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க. வனாந்திரத்துல கத்துற சத்தம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அன்றைக்கு ஒரு சத்தம் கேட்டது, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. இயேசு திரும்ப வரப்போகிறார். இயேசு வராது இருக்க மாட்டார், திரும்ப கட்டாயம் வரப்போகிறார். நீயும் நானும் வீட்டாரும் ஆயத்தப்படணும். நானும் என் வீட்டாரும் உண்மையே சேவிக்கிறது ஒரு வழி இருந்தாலும் நானும் என் வீட்டாரும் உமக்காக ஆயத்தப்படுவோம் என்று ஒரு வழியை கூட்ட வேண்டும். ஒரு சேவையும் தேவையத்துக்காக இயேசுவை பார்க்க கூடாது. இயேசு வருகைக்கு உன்னையும் என்னையும், உன் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் ஆயத்தம் பண்ணணும். இயேசு வந்த பிறகு உன் குடும்பத்தை வந்து பார்ப்பார். உனக்கு ரட்சிப்பு கொடுத்தேன், உனக்கு கணவன் கொடுத்தேன், பிள்ளை கொடுத்தேன், நன்மை கொடுத்தேன், ஆசீர்வாதம் கொடுத்தேன், சுகத்தை கொடுத்தேன். நீ என்ன கொடுத்தாய்? யோசித்துக் கொண்டே இருக்கிறாயா நாளை குறித்து? நான் நாளைக்கு வந்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்? உன்னை நீ ஆயத்தம் பண்ணி கொண்டியா? உன் பிள்ளைகளை ஆயத்தம் பண்ணினியா? அவன் 20 வயசுல படிக்க வேண்டியது நம்ம இப்ப யோசிக்கிறோம். அவனுக்கு இப்ப 5 வயசு இருக்கும். 20 வயசுல அவன் இதுதான் படிக்கணும், இங்க காலேஜுக்கு போனோம், டாக்டர் படிக்கணும், நர்ஸ் படிக்கணும், இன்ஜினியர் படிக்கணும், மிலிட்டரிக்கு போனோம், போலீஸ் ஆகணும்னு யோசிக்கிறோம். நாளைக்கு இயேசு வந்துட்டாருன்னா அது நிறைவேறாது. இயேசு வருது நிறைவேறும் கட்டாயம். அது நிறைவேறதோ நிறைவேறாது நம்மளுக்கு தெரியாது. ஆனா இயேசு வருகிறது கட்டாயம் நிறைவேறும். அதற்கு நீ நானும் எவ்வளவு ஆயத்தப்படுகிறோம்? நிஜமாக நிறைவேறதுக்கு நம்ம ஆயத்தப்படாதது, நடக்குதோ நடக்காததோ அதுக்கு நம்ம அதிகமா ஆயத்தப்படுகிறோம். யோவான் சொல்றாரு, நான் தீர்க்கதரிசி இல்ல, கிறிஸ்துவும் இல்ல, தூதனும் இல்ல, நான் ஒரு சத்தம்.
தாய்களே, உன் வீட்டுக்குள்ள நீ ஒரு சத்தமா இருக்கணும். யாருக்கு? முதலாவது உன் கணவனுக்கு. நெக்ஸ்ட் உன் பிள்ளைங்களுக்கு. என்ன சத்தம்? சண்டை சத்தம் இல்ல, அந்த சத்தம் இல்ல சொல்லல. உங்க கணவன் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கும் போது உன் வாயில ஒரு ஜெபம் வரணும், கண்ணீர் வரணும். தேவன் சமூகத்துல வேதத்தின் வார்த்தையை அவருக்கு கூறணும். சத்தியம் நீ சொல்லியிருக்கிற, தேவன் கைவிட மாட்டார். சத்தியம். நாங்க சபைக்கு போனோம், கண்ணை குத்தம் ஜெபம் பண்ணோம், நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு, சபைக்கே போக கூடாதுங்க நீ சொன்னா நீ வேற சத்தம், பரலோக சத்தமே இல்லாது. எவ்வளவு பாடு வந்தாலும் உன் கணவனை நீ உயர்த்துகிறது, அது தேவன் சத்தம். எவ்வளவு உன் கணவன் உன் பேச்சு கேட்காம குடிக்கிறாரோ, இல்ல அவர் போக்குல போகிறாரோ, உன் நாவல அவரை உருவாக்குற சத்தம் வரணும், அவரை உன் அன்பளை இழுக்கிற சத்தம் வரணும், தேவத்துக்கு நேராக இழுக்கிற ஒரு சத்தம் வரணும். அதுக்காக தான் நம்ம இயேசு கிட்ட வந்திருக்கிறோம். உங்க பிள்ளைகள் திசை மாறி போறாங்களா, உன் வாய்களை கண்டிப்பின் சத்தம் வரணும், வார்த்தை வரணும், ஜெபத்தின் புலங்கள் வரணும். முதலாவது உன் வீட்டை சுத்திகரித்து உன் வீட்டை ஆயத்தம் பண்ணுவையானால், உன் வீடு ஆயத்தமாயிடுச்சுன்னா உன் பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஆயத்தம் அடைவாங்க. இன்றைக்கு நம்ம வீட்டை ஒழுங்கு படுத்துறது கிடையாது. பக்கத்து வீட்டுல அவங்க பாரு, கிறிஸ்துவ பாரு, பாஸ்டர் பிள்ளைங்களை ஒழுங்குபடுத்த மாட்டாங்க, கீழே இருக்கிற பிள்ளைங்களை ஒழுங்குபடுத்துவாங்க. முட்டிக்கு மேல துணி போடாத வருவாங்க, ஆனா பாஸ்டர் பொண்ணே முட்டிக்கு மேல துணி போட்டு இருக்கோம். முக்காட் போடுன்னு சொல்லுவாங்க, ஆனா பாஸ்டர் பொண்ணு முக்காட் போடாது. ஆனா ஃபாரின்ல இவங்க எல்லாம் ஃபாரின்ல இருந்து வந்துட்டாங்கல, இயேசு சாமி ஃபாரின் கடவுள் இல்ல. அப்போ உங்க விசுவாசியம் ஃபாரினரா மாத்திடணும். எல்லா ஆயா கூட ஃப்ராக் போட்டு வர வைக்கணும். இயேசுவின் சத்தம் அது இல்ல, இயேசுவின் சத்தம் அது இல்ல. இயேசுவின் சத்தம் பரிசுத்தம். நீ பரிசுத்தமா இரு, ஏன்னா நான் பரிசுத்தமா இருக்கிறேன். இதுதான் ஒரு சத்தம். உன் குடும்பத்தை இயேசுக்கு நேரா நீ வளர்த்துக்கினா, உன் குடும்பத்தை பார்த்து பக்கத்து வீட்டு குடும்பம் ரட்சிக்கப்பட்டோம். உன் பிள்ளைகளை பார்த்து அவரோட நண்பர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. உங்க பிள்ளைகள் போக்குற போக்கிலே பார்த்து அந்த பிள்ளைகளும் அந்த வழி நடக்கும். இதுதான் ஆயத்தம், இதுதான் ஆயத்தம். நம்ம ஆயத்தம் சொன்ன உடனே ஒரு 12 hour வர்ஷிப் பண்றது ஆயத்தம் இல்லை, அது இயேசு துதிக்கிறது. நல்லா கத்தி பேசி வேறு வர சிந்தி துணியா நஞ்சு அப்படி குவிஞ்சு போற மாதிரி பேசினா அது ஆயத்தம் இல்லை. ஆயத்தம்னா உன்னை பார்த்து ஒருவன் மனம் திரும்பணும். ஆயத்தம்னா உன்னை பார்த்து ஒருவன் மனம் திரும்பணும். இயேசு உலகத்தை ஆயத்தம் பண்ண, ஏன்னா நான் வரப்போகிறேன். யோவான் மாத்திரமே ஆயத்தப்படுறது மாத்திரம் அவருக்கு விருப்பம் இல்லை. யோவான் யாருக்கெல்லாம் ஊழியம் சொன்னாரோ அவங்க ஆயத்தப்படணும். இப்பதான் இயேசு வருவார். உங்க வீட்டுக்கு இயேசு ஆல்ரெடி வந்துட்டு இருக்கிறாரு. நீங்க ஆயத்தம் பண்ணிட்டீங்கன்னா உங்க நிமித்தம் ஒரு குடும்பம் ஆயத்தப்படும். தேவன் உங்களை தேவை சந்திப்பாரு. என் தேவையே இங்க இவ்வளவு இருக்குது, என் தேவைய சொல்லி சொல்லி நான் துக்கப்படுறேன் டெய்லியும், என் தேவையே பெரிசுப்பா. இப்படி இருக்கும் போது நான் எப்படி ஆயத்தம் பண்றது? அதுதான் அழகா அவர் பாடிட்டாராங்க. என் தேவையை சொல்லி சொல்லி உன்னை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான் அப்படின்னா, என் தேவையை யோசித்து யோசித்து நான் துக்கம் அடையாம உன்னோட ஆயத்தத்தை நான் செய்வேன். நீ தான் சீக்கிரம் வர போகுது. நீ அப்படி செஞ்சு பாருங்க, அவரை உயர்த்தி பாருங்க, உங்க குடும்பத்தின் நன்மை எப்படி சேருதுன்னு பாருங்க. இதுதாங்க சத்தியம். நீங்க வந்துட்டீங்க, உங்களை தேவன் ஆசீர்வதிச்சிட்டாரு, போயிட்டீங்க நான் சொல்லிட்டேன்னா நீங்க தேவன் சித்தத்தை செய்ய மாட்டீங்க. உங்களை பிடிச்ச கோலம் நாளைக்கு உங்களுக்கு நடக்கல, நான் இங்க நின்றுடுவீங்க.
உன் சீட்டு காலியா இருக்கும். ஆனா நீ இங்க உயர்த்த 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 தேவனும் உன்னோட தேவையை சந்திப்பார். நீ இங்க உயர்த்த வந்துட்டே இருப்ப. அல்லேலூயா. இன்னொரு ஆத்மாவை கொண்டு வருவேன். அல்லேலூயா. இந்த ஆள் இன்னும் பெருசு ஆகணும். அல்லேலூயா. எப்போ நம்ம உயர்த்த இரண்டாவது காரியம் நடக்கிறது 24வது அதிகாரம். அதே 1வது அதிகாரம் 24வது வசனம். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராக இருந்தார்கள். அவர்கள் அவர்களை நோக்கி எலியாவும் இல்லப்பா, தீர்க்கதரிசியும் இல்லப்பா, எதற்கு பாப்ப ஞானஸ்தானம் கொடுக்கிற கேட்டாங்களாம். நீ மூணே இல்ல, எதுக்கு அப்ப எந்த அதிகாரத்துல நீ ஞானஸ்தானம் கொடுக்கிற? எந்த அதிகாரத்துல வந்து நான் பேசியிருக்கிறேன்? எங்க அப்பா இந்து, எங்க அம்மா இந்து, என் குடும்பமே நாமக்காரு, நானும் நாமக்காரன். எந்த அதிகாரத்துல வந்து இயேசுவை உங்களுக்கு சொல்றேன்? எனக்கு எந்த உயர்வை கொடுத்திருக்க? எந்த அதிகாரத்துல நான் வந்து சொல்லியிருக்கிறேன்? இயேசு ஒரே ஒரு அதிகாரம் தான், அவரோட பிள்ளை. அல்லேலூயா. அவரோட பிள்ளை, அவரோட வேலைக்காரன், தகுதியானவரை தகுதிப்படுத்துவதை தகுதிப்படுத்தினார். அவரை உயர்த்த ஒரு உயர்த்தல் தான் என் நோக்கம். யோவான் சொல்றாரு, நான் ஜலத்தினால தண்ணினால கொடுக்கிறேன். நீங்க அறியாத இருக்கிற ஒருத்தர் உங்க நடுவில் இருக்கிறாரு. அவர் எனக்கு வந்து என்னிலும் மேன்மை உள்ளவர். அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. போடுறதுக்கு சொல்லல, அவர் அந்த வார்த்தையை ரொம்ப அழகா கவனிக்கணும். போடுறதுக்குன்னா ஒரு ராஜாக்கு சில்வர் போட்டு விடுறதுன்னா அது நம்மளுக்கு ஒரு பெருமை. ராஜாக்கு சில்வர் போட்டு விடுறோம்ப்பா, பெருமை. ஆனா இவர் சொல்றாரு, கழட்டுறதுக்கு கூட தகுதி இல்லாதவங்க. யார் தெரியுமா இந்த வார்த்தையை? அவர் உயரணும், நான் சிறுகணும். யார் தெரியுமா சொல்லுவாங்க? அந்த பாதரட்சத்துக்கு கழட்டுறதுக்கு கூட நான் தகுதி இல்லாதவன். இந்த உலகத்துல நான் தகுதி இல்லை. இந்த உலகத்துல எந்த மனுஷனும் தகுதி இல்லாதவர். ஏன்னா வானத்தையும் அநேகர் எப்படி எப்படியோ அவரை நமஸ்கரிக்கிறாங்க. பலிபீடத்துல ஷூஸ் போட்டு நிக்கிறாங்க. அதே ஷூஸ்ல எங்கெங்க போனாங்க நாங்களுக்கு தெரியும். அதே ஷூஸ்ல எங்கெங்க போயிருப்பாங்க. ஆனா அந்த பலிபீடத்துல ஷூஸ் போட்டு நிக்கிறாங்க. யார்? இப்ப இருக்கிற யோவான்கள். அப்ப இருந்த யோவான் சொல்றாரு, அந்த ஷூஸ் லேஸ் கழட்டுறதுக்கு கூட நான் தகுதி இல்லாத. இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த வார்த்தையை மறந்துட்டோம். அவர் பெருகணும். இந்த பலிபீடத்துல ஷூஸ் போட்டு நிக்கிறாங்க பாரு, அவங்க எல்லாம் என்ன தெரியுமா? இவர்கள் பெருகணும், இயேசு. எவ்வளவு பெரிய இயேசுவை நான் சிறுகவன் சொல்ல முடியுமா? இந்த யோவான் சொல்ல முடியல. இருந்து 6 மாசம் பெரியவர், இயேசுக்கு முன்னால வந்தவர், அபிஷேகம் பெற்றவர், கர்ப்பத்திலே அபிஷேகம் பெற்றவர் யோவான். அவர் சொல்றாரு, அவர் பாதரட்சத்தை கழட்ட கூட நான் தகுதி இல்லாதவன். இன்றைக்கு எனக்கு கல்யாணம் ஆகுது, 15 வருஷம். அதுல 10 வருஷம் பாவத்துல தான் இருந்தேன். ஆனா உண்மையை சொல்ல போனா எங்களுக்கு 25 வருஷம். ஏன்னா 10 வருஷம் லவ் பண்ணியிருந்தேன். இயேசு தெரியாததுக்கு முன்னெல்லாம் லவ் பண்ணிருக்க மாட்டேன். இப்பதான் வைராகியமாக இருக்கேன், பரிசுத்தம் என்னன்னு. அப்போ எனக்கு அந்த பரிசுத்தம் தெரிஞ்சிச்சுன்னா அது பண்ணிருக்க மாட்டேன். கல்யாணம் கூட பண்ணியிருக்க மாட்டேன். வைராகியமா நின்றுப்பேன். எனக்கு தெரியல அவர் சித்தம் என்னன்னு தெரியாது. நல்ல ஒரு என்ன சொல்ற வார்த்தை நான் சொல்றேன், ஏற்ற துணையை உனக்கு கட்டளிடுவார்னு சொன்ன மாதிரி ஏற்ற துணையை கட்டளிட்டாரு. அப்போ உலக வாழ்க்கையிலும் நல்லா தான் இருந்தாங்க. கல்யாணம் ஆகி 5 வருஷம் பாவத்தில் இருக்கும்போது நல்லா தான் இருந்தாங்க. இப்போ ஊழியக்காரன் ஆயிட்டவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. அப்படியே தான் இருக்கிறாங்க. பெருமைக்கு சொல்லல, தேவன் உனக்கு ஏற்ற துணைவை கட்டளிட்டா அது எந்த காலகட்டத்திலையும் அன்பா இருக்கும். குடிக்காரனோ
சண்டைக்காரனோ இல்ல நல்லவனோ கெட்டவனோ மனைவி கணவனுக்கு நல்லவனாவே இருக்கணும். அப்போ ஒரு நாள் அவர் மாறிடுவார். நான் மாறிட்டேனே, பாவியா இருந்தேன், இன்னைக்கு ஊழியக்காரனா மாறிட்டேன். அதுக்கு என் மனைவியும் எனக்கு ஒரு காரணம். ஒரு காரணம். இந்த உலகத்துல நம்மள அவரை உயர்த்தினே இருக்கணும். அப்போ நம்மளும் உயர்ந்துனே இருப்போம். ஒருத்தர் சிறந்து போவான். யாரும் சத்ரு. இது நம்ம இந்த சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம குடும்பம் அழகா இருக்கும். இந்த 15 வருஷத்துல 10 வருஷத்துல எவ்வளவு பாடு, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம், எவ்வளவு வந்தாலும் நாங்க செஞ்சது எல்லாமே அவரை உயர்த்தணும். அவர் உயர்த்தினதான் இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷத்து வரைக்கும் அவரை தான் உயர்த்தினார். ஏன்னா கல்யாண நாள் ஜாலியா ஊட்டி கொடைக்கானல் போயிருக்கலாம் தானே, குடும்பத்தோட ஜாலியா இன்னைக்கு போயிருக்கணும். எங்க ஆபீஸ்ல கூட சொன்னாங்க, எங்க போய்க்கிற பிளான், என்ன பண்ற பிளான், ஊட்டி காட்டிலும், கொடைக்கானலை காட்டிலும், காஷ்மீரை காட்டிலும், சிங்கப்பூரை காட்டிலும், துபாயை காட்டிலும், யுஎஸ்ஏ காட்டிலும், இங்கிலாந்தை காட்டிலும் என் பரலோக இயேசுவை துதிக்கிறோம். அவரை உயர்த்துகிற வாழ்க்கை. அல்லேலூயா. ஊட்டில கூட என் காசு செலவாய் போய் காசா செலவாய் ஃபீலிங் வரும். காசு செலவாயிச்சானே, இங்க காசு செலவானாலும் என் ஆயுசு நாட்கள் கூட்டப்படும். அல்லேலூயா. எங்க 2 பேர் ஆயுசு நாட்கள் கூட்டப்படும். தேவன் ராஜ்யத்தை கட்டுவோம், தேவனை உயர்த்துவோம், ஒரு கூட்டத்தை தேவனுக்காக அசைக்க வைப்போம். எங்களை இங்க கொண்டு வந்திருக்கு. 10ஆம் தேதி எங்க வருதுன்னு யோசித்தோம். பார்த்தா இங்க வந்து விழுந்துக்குது. போனவரை அம்மாக்கு சொல்லிட்டு, அம்மா 10ஆம் தேதி இங்க விழுந்துக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நானு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். இந்த தேவனை உயர்த்துறதுல நம்ம கூர்மையா இருக்கணும். உங்க வாழ்க்கையில கூர்மையா இருக்கு, உங்க குடும்ப வாழ்க்கையில கூர்மையா இருக்கு. எந்த நடந்தாலும், என்ன பிரச்சனை நடந்தாலும், இந்த தேவனை உயர்த்ததை மாத்திரம் குறைப்படுத்தாதீங்க. அதை நீங்க பெரிதா மாற்ற 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 தேவன் உங்க நன்மையை ஆசீர்வதிச்சுனாரு. அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல அவங்க தங்கச்சி கிஃப்ட் தராங்க. கிஃப்ட் 25வது வருஷம் 25 கிஃப்ட். எத்தனை கிஃப்ட்? எல்லாம் சந்தோஷமா வீடியோ எடுத்துங்க. 25 கிஃப்ட். அக்கா தங்கச்சி எவ்வளோ ஒரு அன்பான பொருள். அதுல ஒரு கிஃப்ட் ஆல்பம். என்னது அந்த ஆல்பம்ல குழந்தைலேருந்து குழந்தை பக்கத்துல பால் குடிக்கிறது, வளர்றது, இப்போ இருக்கிற வரைக்கும் போட்டோ பார்த்தனே இருந்தேன். நான் அது ஒரு கிஃப்ட் தான் பார்க்க மாட்டேன், கிஃப்ட் எதுவுமே பார்க்கல. ஏன்னா கடவுள் அந்த கிஃப்ட் தான் எடுத்துருவேன். கடவுள் சொன்னாதான் நான் அந்த இடத்துல அந்த டைமுக்கு அந்த போய் நின்னேன். அந்த கிஃப்ட் தந்தாங்க. அந்த கிஃப்ட்டை பாருங்க, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், உண்மையாகவே இருக்கிறார். தேடிட்டே வந்தேன். நான் கடைசி பேஜ் ரொம்ப விரும்பப்பட்டேன். கடைசி பேஜ் அதெல்லாம் குழந்தை பரவாயில்ல, ஓகே, அந்த பரவாயில்ல. கடைசி என்ன வரும், எதிர்பார்ப்பு எப்படி இருந்துக்கோ நீங்க சொல்லுங்க. நாவலோட என் நாவல் எப்படி இருந்திருக்கும் என்ன சொல்லுங்க. ஏன்னா ஊழியம் செய்யறாங்க, மிஷினரி ஊழியக்காரமா. என்ன ட்ரெஸ் போட்டுக்கணும், கையில் என்ன வச்சுருக்கணும், அந்த போட்டோவை நாங்கள் எதிர்பார்த்துக்கணுமா பார்த்துருக்கூடாதா? கடைசி பேஜில் எல்லாம் போட்டோ வருது, படகுல வருது, சுடிதாரில் வருது, சிரிச்சிருக்கிறது வருது, அழகிறது வருது, எல்லாம் வருது. அந்த போட்டோ இயேசு. உலகத்திலே மேன்மையானது எது? என்ன வேலை? மிலிட்டரியா, டாக்டரா, நர்ஸா, எம்எல்ஏவா, எம்பியா, பிரைம் மினிஸ்டரா? எந்த வேலை உயர்ந்த வேலை இந்த உலகத்துல? தேவனோட ஊழியம் செய்யற வேலை தான் உயர்ந்த வேலை. இதை உயர்த்தாமல் உன்னை நீ உயர்த்துவியானால் நீ எப்படி வளர முடியும்? நான் ஒரு மேனேஜர். நான் மேனேஜர் யாருக்குமே தெரியும், ரொம்ப பேருக்கு தெரியும். ஏன்னா என் பட்டத்தை நான் எங்குமே உயர்த்தல, இந்த பட்டயத்தை தான் உயர்த்திக்கிறேன். எனக்குள்ள ஒரு பெரிய கோபம் வந்துச்சு, பெரிய கோபம் வந்துச்சு எனக்குள்ள. ஆவியானவர் தினப்படுத்தாத போயிட்டாங்க.
வார்த்தைக்கு வார்த்தை எல்லாம் போட்டுருக்கோம், பிசாசுக்கு வார்த்தை பேசுறேன். ஆனால் என் நிலைமை என்ன, என் நிலைமை என்ன, அதை வைத்திருப்பாயானா இந்த உலகத்தின் வாழ்க்கையை காட்டிலும் அந்த கடைசி பேஜ் தான் என்னோட வாழ்க்கை. அவன்தான் யோனா ஸ்தானத்தோட ஆவியை பெற்றவன். நல்லா கேட்டுக்கிட்டு செய்வது முக்கியம் இல்லை, இயேசுவை உயர்த்துறது தான் முக்கியம். எல்லா விஷயத்துல இன்னைக்கு நான் இயேசு உயர்த்துறது சந்தோஷப்படுறேன். வருஷம் எங்கள் அப்பா அம்மா இல்லை, குடும்பம் அனந்தம் இல்லை, குடும்பம் இல்லை. தாய் தகப்பன் இழந்தாலும் சரி, உறவுகளை இழந்தாலும் சரி, என் மனைவி இழந்தாலும் சரி, என் பிள்ளைகள் இழந்தாலும் சரி, என் ஊழியத்தை இழந்தாலும் சரி, என் சரீரத்தில் பிள்ளை இழந்தாலும் சரி, என்னை உயர்த்தாமல் நான் இருப்பேன். அண்ணாடிக்குள்ள ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சு. அப்பா அம்மா பார்க்கணும் ஒரு ஏக்கம் வந்துடுச்சு. அவங்க அந்த கல்யாணத்துக்கு எனக்கு என்னென்ன வாங்கினாங்க, எப்படி இருந்தாங்க, எவ்வளோ பிஸியாக இருந்தாங்க. ஏன்னா எங்கள் கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்காது, யாரும் ஒத்துக்கல. ஆனால் கடைசியாக ஒத்துக்கணும் தான் கல்யாணம் பண்ணாங்க. அந்த காலத்தை யோசித்தேன். இப்போ இங்கே 15 வருஷத்துக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கணும் சார். அவங்க ஒய்ஃபு சொல்லிக்கிறாங்க, 15 வருஷத்தில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சு ப்ரேயர் பண்ணலாம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் அவங்க இல்லாத முடியல. ஆனால் இங்கே வச்சுட்டோம். ஒரு குறைவாக இருந்துச்சு, அவங்க பார்க்கணுன்னு தெரிஞ்சு கதைக்கு போயிட்டு வந்துட்டேன். அவருதான் அப்பமா இல்லை சரி வந்துச்சு. நானும் அவருக்கு கேட்டேன், சொல்லுவாங்க அப்பா அம்மா இல்லை, எங்கள் அப்பா இருந்தாலும் எனக்கு காசு கொடுப்பாரு, எங்கள் அம்மா இருந்தாலும் காசு கொடுப்பாங்க, துணி அவங்க கொடுப்பாங்க. கல்யாணம் இருக்கு இந்த மாதம் நாளைக்கு துணி வாங்கி கொடுக்குறாங்க, எங்கள் பசங்க வாங்கி கொடுக்குறாங்க. அப்பா அம்மா வாங்கி கொடுக்குறது ஒரு வித்தியாசம், ஒரு நிறையா இருக்கும், சந்தோஷம். நார்மலாக சொல்லுவோம்மா கேட்டு நான் மறந்துட்டேன். வந்து நடந்து போயிட்டு காலையில் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு ஒரு 2 நிமிஷம் சாப்பாடு பண்ணிடுவாங்க. ஒரு நாள் என் கல்யாணம் வீட்டுக்கு வாங்க காலையில் சாப்பிடலாம், சீக்கிரம் சாப்பிடலாம் செஞ்சுட்டு வச்சுட்டு நின்றுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த 2 ஷர்ட் வந்து பேண்ட் ஷர்ட் வந்து இப்போ சொன்ன 25வது வருஷம் அந்த பொண்ணு வாங்கிடுச்சுன்னு இவங்க சொன்னாங்க எனக்கு. இப்போ அந்த பொண்ணு கையில் தான் வாங்கணும். அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுறேன், துணி வேறு துணி இல்லை. இது இவங்க வாங்கி கொடுத்தாங்க, நான் ரெடிமேட் வாங்காத பீஸ் வாங்கிட்டேன். அதான் இருந்துச்சு புது ட்ரெஸ். சரி ஒரு பழைய ஒயிட் ஷர்ட்டை அயன் பண்ணிட்டேன். அதுவும் புதுசு தான், போன 2 வாரத்துக்கு ஒரு பெட்டர் ட்ரெஸ் நான் கொடுத்தாரு. சரி அதே அயன் போட்டு இதே வச்சுக்கிறேன். போடலான்னு போகும்போது அன்னை தாய் வந்தாங்க. என் ஜபம் அற்பமானது, ஜபம் இல்லை அற்பமானது. துணி மாத்திரம் போனேன். அம்மா வந்தாங்க சரி ப்ரேயர் பண்ண வந்துடுவாங்க சொல்லிட்டு அம்மா காசு கொடுப்பாங்க, துணி வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஏதோ அவங்க தான் போயிட்டாங்க. போட முடியாதுன்னு நினைச்சேன். உயிரை காட்டிலும் உயிரை உன்னை அனைக்கும் கருங்கராவானே. நடவடிச்சாங்க காலையில்
தாயின் அன்பில் அரவணைச்சாரு, மனைவியின் அன்பில் அரவணைச்சாரு. எல்லா அன்பை காட்டிலும் தகப்பன் அன்பு. இந்த ஊழியத்தை இன்னைக்கு கொடுத்து அவரை உயர்த்த வச்சு அவர் என்ன அணைச்சுக்கிறாரு, அவர் என்ன அணைச்சுக்கிறாரு. இந்த உலகத்துல அவரை விட்ட நான் உயர்த்ததுக்கு எதுவுமே கிடையாது. என் குடும்பமோ, என் சொத்தோ, சுகமோ, பணமோ, என் வேலையோ, சம்பளமோ, உயர்வோ, தாழ்வோ, எதுவோ அவருக்கு முன்னாலே ஒண்ணுமே கிடையாது. என் குழந்தை பருவமும் கிடையாது, என் வாலிப பருவமும் கிடையாது. இப்ப இருக்கிற ஒரு பருவம் அவரை உயர்த்துவோம். ஆனா இப்போ நீ அவரை உயர்த்துவாய். ஆனா உன்னை குறித்து பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். அதுதான் உண்மையான அடையாளம். இந்த போதும் ஏசப்பா உங்க சமூகம்